குருவே சரணம். குரு சுக்கிர தோஷம். அது என்ன சார் குரு சுக்கிர தோஷம்? ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் ஒருவரை 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டாலோ அல்லது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாலோ இது குரு சுக்கிர தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். அனுபவத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு சுக்கிரம் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை குடிக்கிறது, அந்யோன்யம் குறைந்து விடுகிறது, தாம்பத்திய சுகத்தில் பிரச்சனைகளை குடிக்கிறது, அந்யோன்யத்தில் பிரச்சனைகளை குடிக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்யணும்? எளிமையான வழி, வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. வியாழன் வெள்ளி 2 நாட்களில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கும் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இது ஒரு எளிமையான வழி. குருவும் தேவர்களுக்கு குரு, சுக்கிரன் அசுரர்களுக்கு குரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, குரு நியாயமானது தான் ஒரு வழியில் ஜெயிக்கணும் பாரு, அசுர குருவாய சுக்கராச்சாரி எந்த வழியிலையும் ஜெயிக்கலாம் பாரு. இந்த கருத்து வேறுபாடுகள் தான் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை கொடுக்கும். இது நான் நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன், நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன் கடந்த 42 வருடங்கள். இதற்கு ஒரு எளிமையான வழி எப்படின்னா, திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி அங்கே உள்ள குரு பகவானை தரிசனம் பண்ணி 2வது பிரகாரத்தில் அனந்தசேன பெருமாள் இருப்பார், சுக்கிரனின் அதிதேவதை. அவரை தரிசனம் பண்ணி வைத்து வெளியில் பசுமாட்டுக்கு ஒரு அகத்திக்கீரையோ 5 வாழைப்பழமோ வாங்கி கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அல்லது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள குரு ஸ்ரீராமானுஜர் அவரை தரிசனம் செய்துவிட்டு அங்கு 1 மணி நேரம் இருந்து அமைதியாக அமர்ந்திருந்து விட்டு வாருங்கள், அதுவும் யோகத்தை கொடுக்கும். இந்த தோஷத்தை போக்கிவிடும். முயற்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த குரு சுக்கிரன் ஜாதகத்தில் சேர்ந்து இருப்பவர்கள் அதனால் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு மிக எளிமையான வலிமையான அனுபவபூர்வமாக பார்க்கப்பட்ட ஒரு வழி இது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். பண்டிட் MGP, 42 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஆசிரியர்.